ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவியில் 29 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம வச்சு கூட்டு பண்ணி பாருங்கள். இது ஒரு லவ் ரொமான்டிக் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயின் 2 பேரும் ஒவ்வொரு லட்சியத்தை நோக்கி போவாங்க. ஹீரோயின் பார்த்தா அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும். ஹீரோவுக்கு தான் யாருங்கிறதே தெரியாது. தனக்கான ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாகவும் தேடிகிட்டே இருப்பார். 2 பேரும் ஒரு கட்டத்தில் அப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தன்னோட லட்சியத்தை சொல்ல ஆரம்பிக்கும். 2 கன்ஃபியூஷன் ஆகிரும். கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடு வரும். அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிற மாதிரி போகும். இப்போ இறுதியில் ஹீரோயின் 2 ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அப்படி அவங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை இருக்குது, குறிப்பாக ஹீரோவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய கேரக்டர் உலகம் நல்லா இருக்குது. அதேமாதிரி ஹீரோயின் அவங்களுடைய கேரக்டர் உலகம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்தில் அந்த கேமரா ஆங்கிள் நல்லா இருக்குங்க. அவங்க காமிச்ச விதம் நல்லாவே இருக்குது. பிஜிஎம் நல்லாவே இருக்குது. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த படத்தில் நெகட்டிவ் பார்த்தா இவங்களுடைய கான்செப்டே நமக்கு புரியலை. ஒரு மனுஷன் தனக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க. அடையாளம்னு என்ன? அவனுடைய தனித்திறமை தான் அவனுக்கு உண்டான அடையாளம். அவன் இப்போது ஒரு மனிதன் தன்னுடைய தனித்திறமையை பயன்படுத்தி அதை அப்படியே வேலையாக மாற்றுறான். அப்படி மாற்றுறான்னா அது அவனுக்குடைய அடையாளம். இதுதான் சிம்பிள். இதை போட்டு கொலகொலான்ட்டு படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஹீரோ கேரக்டரை போட்டு தும்சம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினுடைய அந்த லவ் போர்ஸ்லாம் அந்தளவுக்கு செட் ஆகவே இல்லைங்க. ரொமான்டிக் சுத்தமாகவே இல்லை. வேணும்னே திணிக்கப்பட்டதாக இருக்குது. அது இவங்க இது எந்த மாதிரி படம் அப்படின்ட்டு கெஸ் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹீரோ அடையாளங்கிறாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக லவ் அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால் தெளிவான ஒரு ரீசன் இந்த படத்தில் இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்பல் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.